புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை இன்று வெக்மி ஆனந்தியன் வருண். வணக்கம். குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு வந்து எந்த மாதிரியான நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அப்படிலாம் பாக்குறீங்க? நீங்க கையில எது பண்ணிட்டு இருந்தீங்களே அதான் பார்த்தேன் நான். இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூன்ல எல்லாம் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து அனிமேஷன் அந்த கார்ட்டூன்லாம் டப்பிங்லாம் பேசணும்னு ரொம்ப ஆசை ஆனந்தி. அப்படியா? நீ நார்மலா பேசினாலே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். டப்பிங் வேற பண்ணா வாவ். உங்களை பார்த்தாலே கார்ட்டூன் மாதிரி இருக்கு. போதுமா? அப்படியா? ஏன்னா எனக்கு வந்து அனிமேட்டடா வந்திருக்கேன். நீங்க மட்டும் வந்து செங்கல்பட்டு காட்டு பக்கம் போனீங்கன்னா உடனே வனத்துறைக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஏதோ சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ பாத்தாங்கலாம் போயிடாதீங்க. சரி, ஓகே. நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். எதுக்காக இப்ப நம்ம அனிமேஷன் பத்திலாம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக நம்ம அனிமேட்டடா பிஹேவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுங்க ஆனந்தி. ஆமா, இன்னைக்கு வந்து அனிமேஷன் டே. ஓகே ஓகே. சோ அனிமேஷன் டேல நமக்கு வந்து அனிமேஷனை பார்த்திருக்கோம், ரசிச்சிருக்கோம், அதெல்லாம் பண்ணிருக்கோம் நம்ம. ஆனா அது எப்படி பண்றாங்க, யாரு பண்றா அப்படிங்கறத பத்தி நம்ம நேர்ல பார்த்து பேசுறதே இல்லையே வரும். கண்டிப்பா அனிமேஷன் அப்படிங்கிறது குட்டி வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு பார்ட் ஆஃப் தி இதுவாக ஆயிடுச்சு. நிறைய பேர் இங்கிலீஷே கார்ட்டூன் பார்த்து தான் கத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த அனிமேஷன் அப்படிங்கிறது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு. இப்போ ஒரு தொழிலாகவும் வந்துச்சு, படிப்பாகவும் வந்துச்சு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி இன்னும் ஒரு கிளியரான புரிதல் வேணும் அப்படின்னா வந்து இந்த டேல நம்ம ஒரு 2 கெஸ்ட்டை கூப்பிட்டு பேசினா தான் கரெக்டா இருக்கும். ஆமா, ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம நலம் அன்புடன் பகுதியில் இப்போதைக்கு ஒரு முத்திரை காத்துட்டு இருக்கு. பார்த்தலாமா? பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள், ஒவ்வொரு முத்திரையும் நாம் பலவிதமான பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சரசர முத்திரை என்ற சரவாங்கி நோய்க்கான ஒரு தீர்வு. சரவாங்கி நோய் என்பது நம்மளுடைய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, அதன் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், இது ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். இயல்பு வாழ்க்கை அப்படின்றது என்னென்னா, நம்ம உட்காருவது, நடப்பது, எழுந்திருப்பது, வேகமாக நடப்பது, ஓடுவது போன்ற எந்த ஒரு வேலைகளையும் உடனடியாக செய்ய முடியாத வண்ணம் நம்மளை வந்து ஒரு சின்ன சின்ன தயக்கத்திற்கு பின்பு செய்யக்கூடிய மாதிரி அமைந்துவிடும் வாழ்க்கை முறை. இதிலிருந்து நம்ம வெளியில் வருவது என்பது உடனடியாக சாத்தியமில்லாத ஒன்று. ஏனென்றால் மூட்டுக்களில் ஒரு கிருமிகளின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய நோய் இந்த சரவாங்கி நோய். இது ஏறக்குறைய முற்றிவிட்டால் முடக்குவாதம் என்று சொல்வோம். அதற்கு மேல் நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாத நிலைக்கு வந்து விடுவோம். ஏனென்றால் தனி மனிதனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டுமென்றால் நலமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அவசியம் என்பதை நினைவூட்டக்கூடிய ஒரு நோய் பிரிவுகளில் இதுவும் ஒன்று. சில நோய்கள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையினுடைய அர்த்தமே மாறி போய்விடும். அந்த வகையில் சில நோய்கள் தான் இருக்குது. அதில் இந்த நோய் முக்கியமான ஒன்று. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் நமது செயல்களை முடக்கி போட்டுவிடக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் சரவாங்கி நோய் என்று அர்த்தம். தமிழர்களினுடைய பாரம்பரிய அறிவை வியந்து நாம் கண்டிப்பாக போற்றி பாராட்டத்தான் வேண்டும். எவ்வளவு நுணுக்கமான நோய்களுக்கும் எவ்வளவு சிறப்பாக முத்திரைகளை பதிந்து வைத்திருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியில் காணும் பொழுது திகைப்பும் ஆச்சரியமும் ஒரு மகிழ்ச்சியும் பெருகுகிறது. ஏனென்றால் வழியில்லாமல் திக்கு தெரியாத காட்டில் நாம் நின்றிருக்கும்போது கூட ஏதோ ஒரு ஒளி விளக்கு தெரிவது மாதிரி இந்த முத்திரைகள் நமக்கு கண்டிப்பாக பலனளிக்கும். முத்திரைகளினுடைய பயன்பாடு என்பது நோயிலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல, நோய் வராமல் காப்பதற்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த முத்திரை சரசர முத்திரை. சரசர முத்திரை எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் 2 விரல்களாக இப்படி பிரிக்க வேண்டும். பெருவிரலை வந்து ஆள்காட்டி விரலோடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வி மாதிரி சிம்பல் இந்த இடத்துல வரணும். இந்த முத்திரை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். எளிய முத்திரை தான், ஆனால் செய்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வி ஷேப் வர வேண்டும். பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு வி ஷேப் இருக்க வேண்டும். பெருவிரல் வந்து ரொம்ப அப்படி வளைஞ்சிட்டுலாம் இல்லாமல் ஆள்காட்டி விரலினுடைய பக்கத்தில் வந்து இப்படி வச்சுருக்கணும். உங்களுடைய கை விரல்களில் 2 கைகளிலும் செய்யணும் இந்த முத்திரையை. இந்த மாதிரி நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில் ஒரு பிளவை உண்டாக்க வேண்டும். இந்த மாதிரி பிளவை உண்டாக்கி அப்படியே 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை அப்படியே வச்சுக்கணும். இந்த முத்திரை இப்படி இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மடி மேலே இப்படி வச்சுட்டிங்கன்னா கை வலிக்காமல் இருக்கும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமது மணிக்கட்டு முதல் விரல்களில் இருக்கக்கூடிய வீக்கம் முதல் கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய அந்த விரல்களின் வீக்கம் வரை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி சாதாரண நிலைக்கு வந்துவிடும். இந்த முத்திரைக்கு பெயர் சரசர முத்திரை. நாளும் ஒரு முத்திரை கற்போம்,
நலமான வாழ்வை அமைப்போம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முத்திரை பார்த்தாச்சு. இந்த முத்திரையெல்லாம் கூட அனிமேஷன்ல காட்டினா நல்லா இருக்கும் இல்லையா ஆனந்தி? அதெல்லாம் வந்து நம்ம மாளவிகாக்காவோ இல்ல மணிமாறனோ வந்து ஓகே அனிமேட்டடா யோகா கத்துக்கணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க. முடியாது. நம்ம யோகா டீச்சர் கோச்சுக்கு போறாரு, சும்மா சொன்னேன். அதுவும் அனிமேஷன்லாம் எப்படியா வரும், ரியல் லைஃப்ல இருந்தால் தானே அது கரெக்டாக வந்து நம்ம கற்றுக்க முடியும். பட் எனவே இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப தேவையான இந்த லைஃப் ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக மாற்றத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணுறங்க. கொஞ்ச நேரம் தான் திரும்பி வந்துடும் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வெத்மி ஆனந்தி அண்ட் வருண். எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். ஆனா ப்ராப்ளத்துல இருக்கும்போது எது சரியான சொல்யூஷன் அப்படின்னு தெரியாம வந்து எல்லாம் பயந்து போயிடும். எது சரியான சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் கல்லு மாதிரி இருக்கும்போது அதை கரெக்டா மாதிரி இருக்க சொல்யூஷன் தான் அது கரெக்டான சொல்யூஷன் இல்லையா? வந்துட்ட விஷயத்துக்கு சரி, நம்ம சித்த வைத்தியர் அருண் எதை பத்தி பேச போறாரு? ஓகே, இந்த கல்லடைப்புக்கான மருந்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நிறைய இருக்கு. அதுல ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறாரு அவரு. பாத்துடலாமா? பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் கல்லடைப்பு. அதாவது சிறுநீரக கற்களை தான் நம்ம கல்லடைப்புன்னு குறிப்பிடுவோம். அந்த சிறுநீரகத்தில் எவ்வாறு கற்கள் ஏற்படுது, அது மூத்திர பாதையில் எவ்வாறு கற்கள் ஏற்படுது, அந்த மூத்திர பையில் எவ்வாறு கற்கள் ஏற்படுது, அதை எவ்வாறு குணப்படுத்துறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கல்லடைப்புக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது உடல் உஷ்ணம். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது இந்த கல்லடைப்புக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் வந்து அதிகம். இந்த உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா கல்லடைப்பு வந்து வராமல் வந்து நம்ம தடுக்க முடியும். இந்த கல்லடைப்புக்குரிய குறிகுணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் போகும்போது எரிச்சல் வரலாம், சிறுநீரோட நிறம் மாறலாம், ஒரு மஞ்சள் நிறமாக மாறலாம், பழுப்பு நிறமாக மாறலாம், சில சமயம் ரத்தமே வரலாம், முதுகு பக்கத்துலேயும் அந்த சிறுநீர் பாதையிலையும் நமக்கு வந்து தாங்க முடியாத வலி ஏற்படலாம். இந்த மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருந்தால் நமக்கு கல்லடைப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த கல்லடைப்பு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரை வந்து அடக்குதல். பொதுவாக சிறுநீரை அடக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த கல்லடைப்பு வரும். தண்ணீரோட அளவு அதிகமாக குறைவாக பயன்படுத்துகிறவங்களுக்கும் இந்த கல்லடைப்பு வரும். தாகம் இருக்கும், தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவை நம்ம வந்து குடிக்காமல் நம்ம வேலைப்பழுவிலே இருந்துட்டோம்னாலும் இந்த கல்லடைப்பு வந்து ஏற்படலாம். இயல்பாக பரம்பரையாக வரக்கூடிய சத்துக்குறைவு, நான் எல்லாமே தண்ணிலாம் நல்லா தான் குடிக்கிறேன், யூரின் நல்லா தான் போகிறேன், ஆனாலும் எனக்கு கல்லடைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு பரம்பரையாக வரக்கூடிய சத்துக்குறைவு, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சின்னு கூட சொல்லுவோம். அது சிறுநீர் பாதையில் வந்து இயல்பான ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும். அந்த பள்ளத்தில் யூரின் போகும்போது இந்த உப்புக்கள் எல்லாம் அதில் படிஞ்சு அதுவே கற்களாக உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பல காரணங்களால் இந்த கல்லடைப்பு வரலாம். இந்த கல்லடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு முதல் வழியாக நம்ம சொல்கிறது வந்து எண்ணெய் குளியல் தான். நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரம் 2 முறை குளிக்கும்போது உடல் சூடானது மெயின்டைன் ஆகும். அந்த உடல் சூடானது தன்னிலையில் இருக்கும்போது எந்த வியாதியுமே அணுகாது. அதில் முக்கியமாக அந்த கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக வராமல் வந்து தடுக்கலாம். அந்த எண்ணெய் குளியலை வாரம் 2 முறை எடுத்துக்கணும். கல்லடைப்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன மருந்துகள் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டோன்னா, எளிமையான மருந்துகள் தான். நம்ம வீட்டை சுற்றிருக்கக்கூடிய நெரிஞ்சில், அந்த நெரிஞ்சில் வந்து நம்ம வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். அந்த செடியோடு எடுத்து ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க வச்சு வற்ற வச்சு வடிகட்டி குடித்தோம்னாலே அந்த கல்லடைப்பு முற்றிலுமாக குணமாகும். கண்ணுப்பிள்ளை செடி, பொங்கலுக்கு நம்ம காப்பு கட்டக்கூடிய அந்த வெள்ளை பூக்கள் இருக்கக்கூடிய கண்ணுப்பிள்ளை செடியை வந்து நம்ம வந்து கஷாயம் போட்டு இதில் கல்லடைப்புக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். பொதுவாகவே உணவில் வந்து முள்ளங்கி, வாழைத்தண்டு இதெல்லாம் சேர்க்கறது மூலமாகவும் இந்த கல்லடைப்புலேருந்து நம்ம வராமலும் தடுத்துக்க முடியும். நோய் இருக்கும்போது அதை பயன்படுத்தலாம். வாழைத்தண்டு பயன்படுத்தும் போது தொடர்ந்து அதை பயன்படுத்த முடியாது. தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதிகப்படியான நீர் வெளியேறதுனால உடலில் கை காலில் வந்து வலி ஏற்படலாம், குரக்கிழ்த்தல் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த மாதிரி சிம்டம் வரும்போது இந்த வாழைத்தண்டு பயன்படுத்த நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி நெரிஞ்சில் கஷாயமோ இல்லை இந்த கண்ணுப்பிள்ளை கஷாயமோ பயன்படுத்தும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இது இரண்டையுமே சேர்த்து கூட பயன்படுத்தி இந்த கல்லடைப்புலேருந்து முற்றிலுமாக நம்ம நிவாரணம் பெற முடியும். வாவ், கல்லடைப்புக்கான மருந்து பற்றி வந்து சூப்பராக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வர போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது ஆனந்தி. எப்படி இருக்குமோ முதல்ல அந்த விஷயத்த சொல்றேன், அப்புறம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, கடலை கோலா இது கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. இது வந்து கடலை கோலாவே பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயம் தான், நேச்சுரலான சாப்பிட்ற விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நீங்க கோலா அப்படின்னோட வந்து அந்த கோலா ட்ரிங்க் பத்திலாம் எடுத்துக்காதீங்க. கோலான்னா அந்த கோலா உருண்டையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் எதுவுமே யோசிக்கல, நீ ஏன் எல்லாமே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிலாம் சொல்றேன். நானே யோசிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட ஃபுல்லா. இந்த கடலை கோலா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பாத்திரலாமா? பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பச்சை கடலை கோலா. எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம்.
ஊற வைத்த வெள்ளை கொண்டக்கடலை, சிறிய வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியது, தேவையான அளவு உப்பு, மிளகு சீரகப்பொடி, ஊற வைத்த வேர்க்கடலை, ஊற வைத்த பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, பீன்ஸ், தக்காளி பொடியாக நறுக்கியது. முதல்ல எவ்வளோ கொண்டக்கடலை போடுறோமோ அதே அளவு வேர்க்கடலை போடணும். பாசிப்பயிறு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து தேவையான அளவு மிளகு சீரகப்பொடி. அது இது மிதமான காரத்தில் இருக்கும், ரொம்ப சுவையாக இல்லாமல் மிதமான காரத்தில் இருக்கும். தேவையான அளவு உப்பு. இது வந்து குறைப்பாக அரைச்சிக்கணும். அது 1-2 பிரேக் பண்ணுறோம்ல, அதுமாரி 3 பங்கு 4 பங்கு அரைச்சினா போதும். அவ்வளோதான். இதில் வெங்காயம் போட்டுக்கணும், தக்காளி, கொஞ்சம் பீன்ஸ், இது பைண்டர் வேணும் இல்லையா, டேஸ்ட்னர் பைண்டர், அதுக்கு தான் இந்த பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை தேவையானாலும் போட்டுக்கலாம். அப்புறமா இதை அழுத்தி பிசைஞ்சு கோலாவை தயாரிக்க வேண்டியதான். பச்சை கடலை கோலா தயாராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நல்ல விஷயம் இதில் சொல்லலாம். சின்ன வெங்காயம் வந்து உள்ளுக்குள்ளே உள் நோய், நிறைய உள் நோய்கள் நமக்கு தெரியாமையே ஒரு 300 வகையான உள் இருக்கிற நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. பீன்ஸ் வந்து பச்சையாக சாப்பிட முடியாங்க, இது கொடுத்தோம்னா சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மற்ற பருப்பில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்தும் இதில் வந்து சேரக்கூடியதால் ரொம்ப நல்ல சத்துள்ள உணவு இது. பெரியவங்க சிறியவர்கள் யார் வேணால் சாப்பிட்லாம். வேறு ஒரு பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. கல்லடைப்புக்கான மருந்து, அது வந்து கடலை கோலா, இந்த மாதிரி என்னமோ வெரைட்டியான விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கோமே பாரு. கரெக்ட் தான் ஆனந்தி. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கடலை கோலாலாம் சேர்த்துக்கொண்டு நம்மளுக்கு ஒரு பார்சல் அனுப்பிட்டா, ஒரு சாம்பிள் அனுப்பிட்டா, அதை பார்த்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டு மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, இல்லை இப்படி கூட பண்ணலாமே, செய்யற மாதிரி எங்க செஞ்சு காமிச்சிட்டு நமக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எத்தனை ஷோஸ் நம்ம பார்த்துருக்கோம். சாப்பிட்டு பார்த்து பியூட்டிஃபுல் சார், இது நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனவே பாத்தீங்கன்னா கடலை கோலாலாம் நம்மளே எப்படி செய்யலானே வீட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் சொல்றாருல. நீங்க செஞ்சு சாப்பிடுங்கிறதா அவரு மறைமுகமா சொல்ல ஒரு விஷயம். டைரக்டாவே அதான் சொல்ல வராது. எனக்கு செஞ்சு சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல எல்லாருமே தொடர்ந்து கேட்டு இன்ட்ரெஸ்டிங்கா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது இனியவை நிகழ்ச்சியை வித் மீ உடன் ஆனந்தி அவர்கள். ஆமா, இப்போ வந்து நம்ம இறையன்பு சார் வரப்போறாரு. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பத்தி அவர் எப்பவுமே பேசுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கும் பேச போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நம்மளோட சக்சஸ்க்கும் நம்மளோட ஃபெயிலியருக்கும் முக்கியமான காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நினைச்சா மட்டும்தான் மற்றவங்களோட தாட்ஸ்லாம் நமக்குள்ள போகும் இல்லையா? ஸோ நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸா மற்றவங்க எல்லாம் வந்து ஈஸியா நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ்லாம் புதுக்க முடியும் தானே? அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா நம்மளோட மைனஸ், நம்மளோட பலவீனம் என்னன்னு
சொல்லிட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறீங்களா? இன்னொன்று மட்டும் என்னவா, நம்மளோட பலவீனம் மற்றவங்களோட வெற்றிக்கு வந்து வழிவகுக்கலாம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பலவீனம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறான்ப்பா. எதிரிங்க வந்து எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் வீக்குன்னா அதை பற்றி நான் பேசிட்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஹர்ட் ஆயிரும், அது வல்னரபிள் ஆயிரும் இல்லையா? ஆமாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, யா எக்ஸாக்ட்லி. அதனால தான் அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களே சொல்லி வளர்த்துட்டே இருங்க, அவங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பலவீனங்களே இருக்கக்கூடாது, பலவீனங்கள் வச்சு நம்மள மற்றவங்க வந்து தோக்கடிக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ஆனந்தி? அது அவர் சொல்கிறபடி நம்ம கேட்கணும். அவர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தலாமா? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயே இந்த விலங்குகள் குறித்த நிகழ்ச்சி வரும்போது நான் கொஞ்சம் உன்னிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வர்றது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத சில செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம்னா, ஒரு சிங்கம் வந்து எளிதில் வந்து ஒரு காட்டெருமையை வேட்டையாடும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா, காடுனா காட்டுக்கு ஒரு ராஜா, அந்த ராஜா சிங்கம், அதை கண்டா எல்லா விலங்கும் பயப்படும், இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் உண்மை அதுவல்ல. காடுங்கிறது ஒரு பெரிய ஒரு இடம். அங்கே வந்து விதிகள் இல்லை. விதிகள் இல்லைன்னா என்ன, விதிகள் மோசமானதுன்னு இல்லை, அங்கே இருக்கிற விதிகள் வேறுபட்ட விதிகள். அங்கே எதுனா சூழல்கள் தான் நம்மளை தீர்மானிக்குது. இப்போ ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு 10-15 கழுத புலிகள் வந்துச்சுன்னா அந்த சிங்கம் பேசாமல் ஒதுங்கி போயிடும். அங்கே போய் அது நான் தான் பலசாலின்னு காமிச்சு நிரூபித்து அது ஒன்றும் மெடல்லாம் வாங்க போகிறதில்ல. அதுக்கு சர்வைவல் தான் பிரச்சனை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு நாய்கள், செந்நாய்களுடைய கூட்டம், தோல்னுடைய ஒரு கூட்டத்தை பார்த்தா லெப்பர்ட் மரத்து மேலே ஏறிக்கும், கீழே இறங்காது. அங்கே போய் நான் வந்து சிறுத்தை, நான் பெரிய ஆள் அப்படின்னு அது நிரூபிக்கிறதுக்கான முயற்சி இல்லை. காட்டில் வந்து நிரூபிக்கிறதுக்கான முயற்சியே இல்லை. ஏன்னா கைத்தட்டுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. எப்போ நம்ம நிரூபிக்கிறோம், யாராவது ஒரு 2 பேர் பார்த்தானா நாமளே கொஞ்சம் அப்படி ஸ்டைலாக நடப்போம். யாருமே இல்லைன்னா சாதாரணமாக நடப்போம். ஒரு 10 பேர் இவர் தாங்க அவர் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நடையில் ஒரு கம்பீரம் வந்துடும். அப்படிங்கிறது அப்படி ஜென்டலாக போகிறது, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் கைத்தட்ட ஆள் வேணும் நமக்கு, அதுதான் பிரச்சனை. ஆனால் காட்டில் கைத்தட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் அங்கே நிரூபணங்கிறது சூழல்களால் தான். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம், பெண் சிங்கங்கள் ஒரு 4-5 சிங்கங்கள் ஒரு காட்டெருமை கூட்டத்தை துரத்திக்கிட்டு போகுது. ஒரு கட்டத்தில் என்ன, அந்த காட்டெருமைகள்லாம் ஓடுது, பயந்துக்கிட்டு ஓடுது. அப்போ ஒரு குட்டியை வந்து ஒரு பெண் சிங்கம் பிடிச்சிருது. உடனே வந்தது பாருங்கள் அந்த தாய்க்கு கோபம். அப்படி திரும்பி கொம்பில் அந்த சிங்கத்தை தூக்கி அடிச்சது. அதுக்கப்புறம் 4-5 சிங்கத்தை முட்டி மோதி தூக்கி அடிச்சுட்டு அதுங்க அந்த காட்டெருமை கூட அப்படி கம்பீரமாக போனது. இந்த இடத்துல என்னென்னா, இது மாதிரி ஒன்று நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு தாய்மை எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் என்னென்னா, இந்த யானைகள் போயிட்டுருக்கு, இந்த கழுதை புலிகள், இந்த ஹைனா வந்து இந்த யானை கூட்டத்தோடையே போகுது. பொதுவாக பார்த்திங்கன்னா யானை கூட்டங்கிறது ஒரு 50-60 யானைகள் இருக்கும். அதுங்க நினச்சா இந்த ஹைனாஸை வந்து அப்படியே துவம்சம் பண்ணிடலாம். ஆனால் யானைகளை பொறுத்த வரைக்கும் அதுங்க எந்த டெஸ்டினேஷன் போகணும்னு நினைக்குதோ அங்கே போகும். பொதுவாக டெரிட்டரி இல்லாத ஒரு அனிமல். இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த யானைகள் வந்து அந்த டெஸ்டினேஷனை நோக்கி போகிறதுல தான் அது அக்கறை செலுத்திகிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த ஹைனாஸ் என்ன பண்ணுதுன்னா, விடாமல் அந்த யானையை பின் துரத்திக்கிட்டே இருக்குது. அதுங்க இப்படி திரும்புது, உடனே இதுங்க பதுங்கிறது. அப்புறம் கொஞ்சம் தூரம் அதுக்கு முன்னாடி போனோன்னே இதுவும் பின்னாடி போக வேண்டியது. இப்படியே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அது என்ன பண்ணிருச்சு, இந்த ஹைனாஸ்லாம் சேர்ந்து ஒரு வீக்கான ஒரு யானையை பார்த்துருச்சு. எப்போவுமே எல்லா கூட்டத்துலேயும் எவனாவது ஒருத்தர் வீக்னஸோடு இருப்பான் பாருங்கள். நம்ம பிரச்சனையே எவன் வீக்னஸோடு இருக்கான், எந்த வீக்னஸோடு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலாங்கிறது தான். இது பார்க்குது, இந்த யானை வீக்கான யானை, இது மற்றது மாதிரி வேகமாக போக முடியலன்னு இதுங்க என்ன பண்ணுது, அந்த யானையை எப்படியாவது அப்படி இப்படியே போய் டிஸ்டர்ப் பண்ணி அதை சிங்கிள் அவுட் பண்ணிருச்சுங்க. இந்த கூட்டம் இருக்கேன், அது திரும்பி வந்து இதுங்கெல்லாம் ஒரு துவம்சம் பண்ணிவிட்டு அதை கூட்டிகிட்டு போகலாமில்ல. கூட்டில் அதுங்களுக்கு அந்த இன உணர்வு இல்லை, யானைகளுக்குள் இன உணர்வு இல்லை. அதுங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இதுங்க என்ன பண்ணிடுச்சு, அப்படி இப்படி போய் டிஸ்டர்ப் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில்
இந்த யானையை சிங்கிள் அவுட் பண்ணிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணுச்சு, ஒரு ஹைனா போய் அதனுடைய பின்னங்கால ஒரு கடி கடிச்சிருச்சு. இப்போ என்னாச்சு, அந்த யானை நொண்டுது, ரத்தம் வருது, நொண்டுது. இன்னொரு ஹைனா அப்படியே அசாத போய் இன்னொரு பின்னங்கால் இடது பின்னங்கால கடிச்சிருச்சு. இப்போ அது சுத்தமாக நொண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னாச்சுன்னா அதுங்கெல்லாம் உடனே அது மேலே பாஞ்சு அந்த யானையை காலி பண்ணி சாப்பிட்ருச்சுங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு வீக்னஸ் இருந்துச்சுன்னா மிக மிக சாதாரண மனிதர்கள் கூட நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு பெரிய ஸ்டேச்சரோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மிக மிக சாதாரணமானவர்களிடம், பலவீனமானவர்களிடம் நாம் தோற்று விடுவோம். இதைத்தான் இந்த ஹைனா ஹண்டிங் நமக்கு உணர்த்துது. மிக சாதாரணமான கழுதை புலிகள் கூட ஒரு மிகப்பெரிய யானையை வீழ்த்தி விட முடியும். எப்போது என்றால் அது எங்கேயாவது சிக்கி கொண்டால். அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, சேத்துல மாட்டிக்கிட்டா நரிகள் கூட ஒரு யானையை வீழ்த்தி விடும். இது உண்மை. அதனால் நாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் சேற்றில் சிக்கி கொள்ளாமல் வாழ்வதற்கு பழக வேண்டும். அதனால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவற்றை சமாளித்தால் நாம் வீழ்த்தப்பட மாட்டோம் என்பதைத்தான் வனத்தின் வரலாறு நமக்கு கூறுகிறது. நன்றி, வணக்கம். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே அதுக்கு எக்ஸாம்பிள் தேவைப்படுது. அதுலேயும் மனுஷங்களை வச்சு சொன்னால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அனிமல்ஸை வச்சு தான் பல பேர் சொல்கிறாங்க. நம்ம சார் மாதிரி நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது இல்லை, அந்த ஹைனா எலிஃபென்ட்லாம் வச்சு சொல்லும் போது. அது மட்டும் இல்லாமல் இதையும் நம்ம அனிமேஷன் பண்ணி விட்டா அப்படி அதுக்கு தான் 2 பேர் வச்சுருக்கோமே நம்ம, அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அனிமேஷன் பற்றி என்ன டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட 2 கெஸ்ட் வரப்போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அனிமல்ஸ் வச்சு ஒரு கதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அனிமேஷன் டேயில் அனிமேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 சூப்பரான கெஸ்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் சிம்பிளாக சொல்லி போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று